பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. திருமண முறிவு மற்றும் குடும்ப பிரச்சினைகளில் அதிகப்படியான பணத்தை பெறுவதற்கான சட்டங்கள் தவறாக பயன்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை மற்றும் போக்சோ போன்ற கடுமையான சட்டங்கள் கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக பழிவாங்கும் நோக்கில் தவறான வழக்காக பதிவு செய்யப்படுவதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் தாயின் தூண்டுதலால் தந்தைக்கு எதிராக தொடரப்பட்ட போலியான போக்சோ வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து கூறுகையில், தற்காலத்தில் தம்பதிகளிடையே உள்ள உறவு கசக்கும் போது கணவன் மற்றும் வயதான மாமனார், மாமியார் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழிவாங்க பொய் வழக்குகள் தொடுக்கப்படுவதாகவும், போதிய ஆதாரங்கள் இல்லாத இத்தகைய வெற்று புகார்களால் உண்மையாக பாதிக்கப்பட்ட பெண்களின் நியாயமான வழக்குகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன என்றும் வேதனை தெரிவித்துள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தைக்கு எதிராக போக்சோ போன்ற மிக கடுமையான சட்டங்களின் கீழ் புகாரளிக்க தாயால் குழந்தைகளே தூண்டப்படுவது மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக மாறியுள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் பழிவாங்கும் நோக்கத்துடன் நீதிமன்றங்களை அச்சுறுத்தும் ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் இத்தகைய போலி வழக்குகளால் நீதிமன்றங்களின் நேரமும் வீணடிக்கப்படுவதாக நீதிபதிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.